சினிமா பார்த்து பார்த்து நிறைய படங்கள் பார்த்து பார்த்து வடபழனி எங்க இருக்கு, சாலிகிராமம் எங்க இருக்குன்னே தெரியாது, சென்னை எங்க இருக்குன்னே தெரியாது. ஒரு இடத்துல ஒரு ரிலேஷன் வீட்டுல வந்து தங்கிட்டேன், வடபழனி எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் வடபழனியில வந்து அட்ரஸ் கேட்டு வந்து இறங்கிட்டேன். எங்க சினிமா இருக்கு என்ன எது இருக்குன்றது தெரியாம பிளைண்டா நான் அந்த வழியை இன்னும் என் கண்ணுலயே இருக்கு. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான வழி. வருஷம் முன்னாடி வந்தீங்க சென்னைக்கு? 97ல வந்தேன். ஆனா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. எந்த ஒரு நாடு வந்துட்டு பெண்களை மதிக்கப்படவில்லையோ, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ, அந்த நாடு வந்து சிறப்பே அடையாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பார் வந்து விவேகானந்தர். அந்த மாதிரி பார்த்துன்னு கேட்டினா உலக நாடுகள் ஃபுல்லாவே பெண்களுக்கு முதல் பாதுகாப்பே பெண்களுக்கு உள்ள பாதுகாப்பு சட்டம் தான் வந்துட்டு பாதுகாப்பு தான் முதல் உரிமையா இருக்கும். ஆனா அது இந்தியாவில் வந்துட்டு கண்டிப்பா இல்லை. இருக்கு, சட்டங்கள் ஏற்றப்படுறாங்களே தவிர அந்த சட்டங்கள் வந்துட்டு முறையா கையாளப்படுறது இல்லை. வணக்கம் சார். வணக்கம். காலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். சூப்பர். சோ ஒரு சூப்பரான ட்ரெய்லர் இப்பதான் பார்த்தோம், வள்ளுவன் படத்தோட ட்ரெய்லர். அண்ட் அந்த படத்தோட டைரக்டரே நீங்க தான். சொல்லுங்க, நாங்க என்ன மாதிரியான ஒரு கதை வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாம்? ஆக்சுவலா இது வந்து ஒரு கமர்ஷியல் த்ரில்லர். ஸோ இதில் எல்லாமே இருக்கும். ஒரு சென்டிமெண்ட் இருக்கும், த்ரில்லர் இருக்கும், ஒரு காமெடி இருக்கும். ஒரு படம் பார்க்க வந்தோம்னு கேட்டால் 2 hours வந்துட்டு நல்ல என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு கனத்த ஃபீலோடு கண்டிப்பா வெளியே வருவோம். அண்ட் இது வந்துட்டு ரியல் லைஃப் ஸ்டோரியா சார், இல்ல எங்க இருந்து இன்ஸ்பயர் ஆனீங்க இந்த ஸ்டோரி? ஆக்சுவலா இது ரியல் லைஃப் ஸ்டோரின்றதை விட இது உங்க பார்த்த விஷயத்தில் நடந்திருக்கும், உங்க நட்புக்குள்ள நடந்திருக்கும். கண்டிப்பா இந்த விஷயத்த நம்ம அன்றாட கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்தோட பேஸு தான், பாதிப்பு தான் வந்துட்டு. இந்த பாதிப்பு வந்துட்டு நான் மட்டும் இல்லை, ஸோ சமுதாயத்தில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு கடந்துகிட்டு இருக்கிற ஒரு சம்பவம் தான் நான் பேஸா பண்ணியிருக்கேன். ஓகே. ஏன்னா நாங்க ட்ரெய்லர் பார்த்தோம், லேடிஸ்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்ன மாதிரியான அநீதிலாம் நடக்குது அப்படின்னு ட்ரெய்லர்ல வந்து ரொம்ப அழகா காமிச்சிருப்பீங்க. அண்ட் இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் படம், டெபியூ டைரக்டர் நீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் படமே இந்த மாதிரி ஒரு கதைக்களம் தான் எடுக்கணும்னு உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? ஆக்சுவலாக என்னன்னா சமுதாயத்து மேலே உள்ள இருக்கிற அக்கறை தான். ஆக்சுவலாக என்னென்னு கேட்டால் விவேகானந்தர் புத்தகங்கள் எல்லாம் நான் நிறைய படிச்சிருக்கேன். ஆக்சுவலாக விவேகானந்தர் என்ன சொல்கிறான்னு கேட்டால், எந்த ஒரு நாடு வந்துட்டு பெண்களை மதிக்கப்படவில்லையோ, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ, அந்த நாடு வந்து சிறப்பே அடையாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பார் வந்து விவேகானந்தர். அந்த மாதிரி பார்த்துன்னு கேட்டினா உலக நாடுகள் ஃபுல்லாவே பெண்களுக்கு முதல் பாதுகாப்பே பெண்களுக்கு உள்ள பாதுகாப்பு சட்டம் தான் வந்துட்டு பாதுகாப்பு தான் முதல் உரிமையா இருக்கும். ஆனா அது இந்தியாவில் வந்துட்டு கண்டிப்பா இல்லை. இருக்கு, சட்டங்கள் ஏற்றப்படுறாங்களே தவிர அந்த சட்டங்கள் வந்துட்டு முறையா கையாளப்படுறது இல்லை. ஏன்னா அந்த பாதிப்புகள் எடுத்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டே தான். டெல்லியில நடந்துகிட்டே இருந்தது, கொல்கட்டாவில், இங்கே தமிழ்நாட்டில் தான் இப்போ பாருங்க கோயம்புத்தூரில் நடந்திருக்கு, ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தில் நடந்திருக்கு, பொள்ளாச்சியில், நாகர்கோயிலில். இப்படி ஆக்சுவலாக இந்த விஷயத்த டெய்லி நம்ம நியூஸில் வந்து கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த பாதுகாப்பு இதில் பாதிக்கப்படுற ஒருத்தருடைய ரிவெஞ்சு தான் இதை வந்து பார்த்தீங்கன்னு கேட்டால், என்னுடைய பார்வையில் என்னுடைய உறவு முறையில் வந்துட்டு பாதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தோட இன்ஸ்பயரில் தான் இந்த ஸ்கிரிப்டை நான் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். இது எதனால் எப்படி பண்ணியிருக்கேன்னா ஒரு குரலோட பேஸில் பண்ணியிருக்கேன். அண்ட் சார் இந்த படத்துக்கு வந்து எதனால டைட்டில் வள்ளுவன் அப்படின்னு வச்சிங்க? இந்த கீழே வேற டேக் லைன் இருக்கும், இவன் வன்முறையாளன். ஆக்சுவலாக வள்ளுவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இதுதான் இல்லை, மருத்துவம், வாழ்வியல், இன்பம், சுகம், அதாவது கருணை, அதாவது மனித வாழ்க்கையில் என்னென்ன தேவையான மூலக்கூறுகள் இருக்கோ அனைத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு தொகுப்பு தான் திருக்குறள். அப்படியாப்பட்ட திருக்குறள் ஆக்சுவலாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், சினிமா இல்லாமல் திருக்குறள் இல்லை, திருவள்ளுவர் இல்லை, திருவள்ளுவர் இல்லாமல் சினிமா இல்லை. சினிமாவும் திருவள்ளுவரும் பிரித்து பார்க்கவே முடியாது. எப்படி சொல்லன்னு கேட்டால், ஆக்சுவலாக திருவள்ளுவர் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டால் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், முப்பால் தான் மனித வாழ்வியலை வந்துட்டு கருத்தாக குறள் எழுதியிருக்காரு. அறத்துப்பால் அது என்னன்னு கேட்டினா யூ சர்டிஃபிகேட், ஒன்லி நல்லவை மட்டுமே தான் இருக்கணும், சேவைகள் மட்டுமே தான் இருக்கும். யூஏ அறமும் அகிம்சையும் சேர்ந்தது தான் யூஏ சர்டிஃபிகேட். அதில் வந்து அறமும் இருக்கும், அதில் வந்து அகிம்சையும் இருக்கும். ஹிம்சை அது அஹிம்சைனா நான் வயலன்ஸ்ல இல்லை, நான் வயலன்ஸ்னா வந்துட்டு வெறும் உப்பு சத்தியாகிரகம் பண்ணுறது மட்டும் இல்லை வந்துட்டு. ஸோ இதுவும் அதில் தான் வந்து சேரும். ஆனா அஹிம்சைனா சண்டை போடாம இருக்குது தானே சார்? எது அஹிம்சைனா சண்டை போடாம இருக்குது தானே? அதாவது அது வந்து சண்டை வந்துட்டு அது அந்த மாதிரி அகிம்சை இல்லை, இதுவும் அகிம்சையில் தான் சேரும். அதாவது என்னன்னு கேட்டினா, வன்மத்துக்கு வந்துட்டு நல்ல விஷயங்கள் சொல்லும்போது இப்போ யூஎஸ் சர்டிஃபிகேட் என்ன கொடுக்குறாங்கன்னா,
நல்ல விஷயத்துக்காக நீ வன்மத்தை கையில் எடுக்கும்போது அது கலவி ஆயிடும். ஆ. அப்போ ஒரு முள்ளால தான் எடுக்கும்போது குத்தி தான் எடுத்தாகணும் வந்துட்டு. ம். ஸோ அதை வந்துட்டு குத்துறதுன்றதுனால அது வந்து அகிம்சையா வன்மத்தில் ஆகாது வந்துட்டு. ஆ. ஸோ அந்த மாதிரி ஒரு ஓ. விஷயம் தான் வந்துட்டு. ம். ஆக வந்துட்டு இப்போ நடக்கிற தவறை வந்துட்டு நீ தப்பா ஒருத்தவன் வன்மத்தால ஒரு விஷயத்த நாசம் பண்றான்னு கேட்டா அந்த வன்மத்தால தான் அந்த வன்மத்தை அழிக்க முடியுன்ற. அந்த மாதிரி சட்டங்கள் இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க, அதுதான் படத்துல எடுத்திருக்கீங்களா? அதாவது சட்டங்கள் இருக்கு, எல்லாமே பெண்களுக்கு பாதுகாப்பு உண்டான சட்டங்கள் எல்லாமே தான் ஏற்றப்பட்டு இருக்கு. ஆனா அதை கையாளுற விதங்கள் சரியில்லை, அதை கையாளுறவங்க சரியில்லைன்னு தான் சொல்ல வரேன் நான். ஓகே. இன்னைக்கு என்னன்னு கேட்டினா பிளான் பண்ணி தப்பு பண்றவன் தான் அத்தனை பேர் வெளியில இருக்கான். எமோஷனல தப்பு பண்றவன் தான் இன்னைக்கு குற்றவாளியா உள்ள இருக்கான். ஸோ அந்த மாதிரி ஒரு சட்டங்கள் பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு பாருங்க வந்து ஒவ்வொருத்தர் மேலேயும் வந்துட்டு 30 கேஸ் 40 கேஸ் ஏன் 200 கேஸ் உள்ளவெல்லாம் இன்னைக்கு வெளியில சுத்திட்டு இருக்கான். எப்படி முடியுது? ஆக்சுவலா பார்க்கலாம், நீங்க வந்துட்டு 200 கேஸ் உள்ளவெல்லாம் இன்னைக்கு வெளியில சுத்திட்டு இருக்கானு வந்துட்டு எப்படி முடியுது? ஏன் ஒரு சட்டம் சரியான முறையில வந்துட்டு அவனுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தா திரும்பி வரலாம். ஆனா வெளியே வந்து திரும்ப தப்பு பண்ணக்கூடாது இல்லையா? எப்படி மேல ஒரு தவறு ஒரு மனிதனால வந்து செய்ய முடியுது? அப்போ தப்பிச்சிடலாம் என்ற தைரியம் இருக்கிறதுனால தான் மேலும் தப்பு பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் வந்துட்டு இந்த விஷயத்துல சொல்றேன். சூப்பர் சார். அண்ட் ட்ரெய்லர்ல பார்த்தாலே தெரியுது, வள்ளுவன் படத்துல ஏகப்பட்ட ஸ்டார் பட்டாளமே இருக்கு, ஏகப்பட்ட நமக்கு பிடித்த நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. நீங்களே சொல்லுங்க சார், யார் யாரெல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க படத்துல? சார் மனோபல சார் நடிச்சிருக்காரு, சாய் தீனா நடிச்சிருக்காரு, பிரேம்குமார் சார் நடிச்சிருக்காரு, ராம்ஸ் நடிச்சிருக்காரு, தீபா அக்கா நடிச்சிருக்காங்க, கராத்தே ராஜா சார் நடிச்சிருக்காங்க. அப்புறம் யூடியூபர்ஸ் வந்துட்டு சில்முஷம் சிவான்னு சொல்லிட்டு நடிச்சிருக்காங்க. இன்னும் இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூ உள்ள பர்சன் தான் வந்து எல்லாமே நடிச்சிருக்காங்க மேடம். ஒரு கேரக்டரும் அவங்களுக்கு உண்டான ஜீவனோடு நடிச்சிருப்பாங்க. ஓகே. ஹீரோ ஹீரோயின் அவங்கள பத்தி சொல்லுங்க, எப்படி அவங்கள சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலா நான் நிறைய ஹீரோக்கள் எல்லாம் போய் கதை சொல்லியிருக்கேன். ஸோ கமர்ஷியலாக ஒரு ஹீரோ பிடிக்கணுன்றதுக்காக வந்துட்டு ஒரு 2-3 வருஷமாக நான் வந்துட்டு போராடிட்டு இருந்தேன். ஆனால் யாரையுமே போயிட்டு நெருங்க முடியல. சில பேருக்கு கதையும் சொல்லியிருக்கேன், அப்சர்வ் பண்ண முடியல. சரி, நம்ம கதைக்கு ஒரு கேரக்டர் கமர்ஷியலாக வேணும், அந்த கேரக்டர் வந்து நியூவாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நமக்கு கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாகவும் இருக்கணும், சில படங்கள் பண்ண மாதிரி இருக்கணும். அப்படின்ற மாதிரி பல பேரை தேடிட்டு இருக்கும்போது தான் சேத்தன் சீனு வந்துட்டு அவருடைய ஜெயவேல் சார் மூலயமா வந்துட்டு அவருடைய இணை இயக்குனர் அவர் மூலயமா வந்து அந்த ஃபோட்டோவை காட்டினார். ஃபோட்டோவிலேயே பார்த்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஹைதராபாத்தில் இருந்தார். ஆக்சுவலாக தெலுங்கில் வந்துட்டு ஒரு 6-7 படம் பண்ணியிருக்காரு. இங்கேயும் தமிழையும் வந்து 2-3 படம் பண்ணிட்டு இருக்காங்க வந்துட்டு. சரி, அவர் நேரடியாக போய் பார்க்கும்போது என் கதைக்கு என்ன மாதிரி ஒரு ஹீரோவை நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம், அந்த அம்சம் ஃபுல்லாக அவர் கையில் இருந்தது. கதையை சொன்னேன், கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டார்ட் ஆனதா? ஓகே. அண்ட் ஹீரோயின் எப்படி சார் செலக்ட் பண்ணீங்க? ஆக்சுவலாக ஹீரோயினும் அந்த மாதிரி தான். சரி, ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் தமிழ் சினிமாவில் வந்துட்டு நோன் ஃபேஸ் இல்லை. ஸோ ஹீரோயினியாவது வந்துட்டு ஒரு நோன் ஃபேஸாக செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதே மாதிரி தான் ஹீரோயினும் வந்துட்டு கொஞ்சம் கமர்ஷியல் உள்ள ஆட்களை தேடிட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு கதையை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி பண்ணவங்க தான் ஆசனா சவேரி. ஸோ ஒரு பெரிய ஸ்டார் பட்டாலுமே வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் என்ன மாதிரியான ஒரு சீன்ஸ்லாம் வந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம்? ஆக்ஷன் எவ்வளோ இருக்கும் அண்ட் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லுவீங்க? 50% ஆக்ஷன் இருக்கும், ஒரு 25% வந்து ஹியூமர் இருக்கும், ஒரு 25% வந்து எமோஷனல் இருக்கும். ஓகே. சஸ்பென்ஸ்லாம் இருக்கா? கண்டிப்பாக சஸ்பென்ஸ் இருக்கு. கடைசியில் வந்துட்டு தியேட்டர்கள் வந்துட்டு எல்லாமே சொல்றதான், எல்லா டைரக்டரும் சொல்றதான், நிச்சயமா சொல்றேன், படம் வந்துட்டு கடைசி ஷார்ட் வரைக்கும் ஆடியன்ஸ் உட்காருவாங்க, அது வரைக்கும் சஸ்பென்ஸ் இருக்கும். யாராலையும் யூகிக்க முடியாது. அப்படியே யூகிச்சாலும் சரி, அப்படியே யூகிச்சாலும் இந்த விஷயம் எப்படி நடக்குன்ற ஒரு சஸ்பென்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. அந்த மாதிரி ஒரு கண்டிப்பா சஸ்பென்ஸ் இருக்கும். டோட்டலா வந்துட்டு படத்துக்கு ஷூட்டிங் எத்தனை நாள் பிளான் பண்ணீங்க சார்? அண்ட் எந்தெந்த லொகேஷன் வந்து போலாம் அப்படின்னு ஒரு மைண்ட்ல இருந்தது? ஆக்சுவலா 35 டேஸ் பிளான் பண்ணது. அந்த 35 டேஸ்ல வந்துட்டு கரெக்டாக பண்ணியிருக்கோம். 35 டேஸ்லேயும் முடிச்சாச்சு. 35 டேஸ் எல்லாருக்குமே வந்துட்டு கரெக்டான டைம்ல பிளான் பண்ண மாதிரி எல்லாமே பிளான் பண்ணிக்கிட்டோம் பிகினிங்லேயே வந்துட்டு. ஏன்னா நியூ ப்ரொடியூசரு, எனக்கும் ஒரு நியூ டைரக்டர், ஸோ பட்ஜெட் மீறியும் போக முடியாது. அதனால முன்கூட்டியே வந்து ஸ்கிரிப்ட் எல்லாமே பிளான் பண்ணிட்டு லொகேஷன் எல்லாம், லொகேஷன் பார்த்தா கொஞ்சம் வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லா லொகேஷனும். எங்கெங்கெல்லாம் சார்? ஆக்சுவலாக சென்னை தான். சென்னை சாங் எல்லாம் சிக்மங்களூர், சிக்மங்களூர் சாங், சென்னை, செங்கல்பட்டு, ஸோ இந்த மாதிரி சுற்று வட்டாரத்தில் தான் பண்ணிருக்கு. ஸோ யூஸ்வலாக இருக்கக்கூடாது லொக்கேஷன்றதுக்காக பார்த்தீங்கன்னு கேட்டால் பெரும்பாலும் சிட்டிக்குள்ளேயே ஒரு ரகடையான லொக்கேஷனாக இருக்கும். ஓகே. ஆமாம், சில சீன்ஸ்கள் பார்த்தாலும் கண்டிப்பாக புதுசாக இருக்கும்.
Okay. நீங்க சினிமாவில் வந்து இதுவரைக்கும் பார்க்காத சீன்ஸ்கள் கண்டிப்பா இருக்கும். அடுத்த மீட்ல கண்டிப்பா நீங்க படம் பார்த்தீங்கன்னு கேட்டா உண்மைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிச்சயமா இருக்கும். அந்த Okay, மாதிரி sir. ஃபீல் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சீன்ஸ். ஓகே சார். என்னதான் வந்துட்டு உங்களுக்கு நிறைய படங்கள்ல ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் டைரக்ஷன் நீங்களா உங்களோட படத்துக்கு பண்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இதுல ப்ரொடியூசர் கிடைக்கிறது அப்படின்றது இன்னும் கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரி வந்துட்டு சொல்லுங்க சார். ஐயோ அது பயங்கரமான கஷ்டம். ஆக்சுவலாக நான் பார்த்தேன்னு கேட்டினா 15 இயர்ஸ் நான் படம் பண்ண டைரக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதே நான் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஓ 10 இயர்ஸ் முன்னாடி. ஆமாம் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது. அது இப்போ தான் அந்த கனவு நினைவடைஞ்சிருக்கு. அவ்வளோ பெரிய கஷ்டம், சாதாரணமான கஷ்டம் இல்லை வந்துட்டு. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர்ன்றது இன்னைக்கு உடன் பிறந்த சகோதரர்கள்கிட்டயே ஒரு 5000 10,000 கடன் வாங்க முடியாது. அப்படியாப்பட்ட இந்த காலகட்டத்தில் வந்து நம்ம நம்பி crore கணக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய கண்டிப்பா. ஒரு மனிதர் கிடைக்கிறது எவ்வளோ பெரிய சாதாரணமான விஷயம். அதுலேயும் அதில் பார்த்தாலும் நம்முடைய கான்ஃபிடென்ட், நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரணும், நம்ம கதை மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரணும். பிஸ்னஸ் தானே. அந்த நம்பிக்கை எப்படி வர வச்சீங்க? கண்டிப்பாக வர வச்சேன்னு கேட்டினா என்னுடைய கதை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. கதையை பல முறை கேட்டிருக்காங்க. ஸோ எந்த ஆங்கிள் எப்படி கேட்டாலும் நான் கதை சொல்கிற விதத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகியிருக்காங்க. ஸ்கிரிப்ட் வாய்ஸாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் வாயால் மட்டும் சொல்லலை, நான் சொல்கிற வார்த்தைகளை விட என்னுடைய ஸ்கிரிப்ட் எவ்வளோ பலமாக இருக்குன்னு பார்த்துருக்காங்க. நீங்க பேசும்போது வந்து சொன்னீங்க எனக்கே நிறைய டெஸ்ட் வச்சு அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு செலக்டே ஆனேன்ட்டு. அப்படி நீங்க எத்தனை ப்ரொடியூசர் கிட்ட இந்த கதையை சொல்லியிருப்பீங்க சார்? பல ப்ரொடியூசர், ஒரு நம்பர்ஸா பல ப்ரொடியூசர். அது ஆக்சுவலாக என்னன்னு கேட்டினா இன்னைக்கு போயிட்டு பேசிட்டு வருவேன். அப்படி கன்வின்ஸ் பண்ணுவோம் பேசி கதையை சொல்லி, இப்படி சார் இப்போ அப்படி இப்படின்ட்டு கதையை சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணிவிடுவோம். சார் ஓகே சார் அடுத்த வாரம் நாள் நல்லா இருக்குது, நம்ம போயிட்டு சேம்பரில் போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார் அப்படின்வாங்க. அடுத்து அந்த ஒரு வாரம் கேப்புக்குள்ளே பார்த்துன்னு கேட்டினா என்ன யோசிப்பாங்க என்னன்னு தெரியாது. திரும்ப பழைய மாதிரி ஆயிடுவாங்க. திரும்ப போவேன், திரும்ப பேசுவேன், திரும்ப கன்வின்ஸ் பண்ணுவேன். இப்படியா வருடங்கள் எல்லாம் வந்துட்டு 2-3 வருஷங்கள் எல்லாம் ஒருத்தர் எல்லாம் ஃபாலோ பண்ணி எல்லாம் படம் பண்ண முடியாம எல்லாம் போயிருக்கு. அப்ப இவர் எத்தனாவது ப்ரொடியூசர் சார் ஓகே சொன்னது? ஆக்சுவலா என்னன்னு கேட்டா என்னுடைய முயற்சிகள் எல்லாமே அவரு பார்த்துட்டு இருந்தாரு. பார்த்துக்கிட்டு இருந்து இன்னும் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு ஃபீல் அவருக்குள்ளேயே வந்து அதுக்கப்புறம் யோசிச்சு என்னை வந்து ஏன்னா வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு தெரிஞ்சிட்டீங்க, கான்செப்ட் நல்ல கான்செப்டாக இருக்குது, இதை நம்ம பண்ணால் எவ்வளோ ஆகும், சரி நம்ம பெருசாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது, சரி இப்போ நான் பண்ணும்போது லோ பட்ஜெட்டில் தான் பண்ணணும், ஸோ இதை எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கேட்கும்போது சரி ஓகே நம்ம ஒரு சின்ன லோ பட்ஜெட்டில் இப்படி போகலாம் இந்த ட்ராக்ல அப்படின்ற ஒரு ப்ளே பண்ணி சொல்லும்போது அவருக்கு ஐடியாஸ் வந்து முன்ன சொன்னேன் இல்லையா, ப்ரொடியூசர் எல்லாம் பல செக்குகள் வச்சு என்னெல்லாம் பரிசோதனை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்தாங்கட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கடந்து தான் இந்த படத்தை வந்து நாங்க பண்ணியிருக்கோம். அண்ட் அவுட்புட் பார்த்ததுக்கு அப்புறமா ப்ரொடியூசர் எவ்வளவு ஹாப்பி? வெரி ஹாப்பி, வெரி 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 ஹாப்பி. இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா, இன்னைக்கு வரைக்கும் ஹாப்பியா ஒரு ஃப்ரெண்ட்லியா அதே அண்ணன் தம்பியா வந்துட்டு டிராவல் பண்றோன்னு கேட்டா அவுட்டை பார்த்து தான் வந்துட்டு. ட்ரெய்லர் அவுட்டை பார்த்ததை விட படத்தோட ஃபுல்லா பார்த்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு வெரி ஹாப்பி. அண்ட் சார் நீங்க வந்து சொன்னீங்க படத்துல வந்து ஒரு 50% ஆக்ஷன் தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் வந்து ஷூட் பண்ணும்போது எந்தெந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க? ரிஸ்கான சீன்ஸ் எல்லாம் திங்க் பண்ணிட்டேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு சீன் சொல்றேன். அந்த பேரல் இருக்குல்ல, தண்ணி ஆயில் பேரல், அந்த பேரல்ல ஒரு சீன் ஒன்று பண்ணியிருக்கேன் வந்துட்டு. அந்த சீனு அந்த அதுக்குள்ள பார்த்துன்னு கேட்டினா ஹீரோ வந்துட்டு உள்ள உட்கார வைக்கணும். உள்ள உட்கார வச்சு ஸ்மோக்கு கொடுத்து திணற வைக்கணும். ஒருத்தன் உண்மையை சொல்ல வைக்கணும்னு கேட்டினா அதை விட ஒரு ட்ரீட்மெண்ட் எதுவுமே இருக்காது. மூச்சு ஒரு 2 செகண்ட்ஸ் திணறணும்னு கேட்டினா கதை முடிஞ்சிடும். வேற நீ அடிக்கலாம், உதைக்கலாம், குத்தலாம், என்ன கொடுமை பண்ணாலும் மூச்சுன்றது ஒன்று இருக்கும், வலிகள் மட்டும்தான் உடம்புல இருக்கும். ஆனால் அந்த ஸ்மோக் ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, ஒரு ட்ரம்முக்குள்ள அடைச்சி வச்சு மூச்சு திணற வச்சு அடிக்கிறதுல இருக்குல்ல, அதில் பார்த்துட்டு கேட்டால் எப்படியாப்பட்டனும் மூச்சு முடியலன்னு கேட்டினா மூச்சு போயிடும். அந்த எமோஷனில் ஒரு உண்மையை சொல்லிடுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷனல் பண்ணும்போது பார்த்துட்டு கேட்டால் அவருடைய பாடி உள்ள டைட்டாக இருக்கு, உள்ள போக முடியல. அவர் அதுக்குள்ள உட்கார வச்சு கூனி குறுக்கி உட்கார வச்சு அவர் மூச்சு விட முடியாமல் அதுக்குள்ள ஒரு ஸ்மோக் விட்டு மேலே வந்துட்டு டோட்டலி ஒரு 4-5 போலீஸ்காரங்க போட்டு மேலே ட்ரம்மை போட்டு மூடி ஸ்மோக் விட்டு அந்த ஸ்மோக் எல்லாம் பார்த்துக்கிட்டா லைவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஷாட் எடுத்திருப்போம். சும்மா லைவாக இருக்கணுன்றதுக்காக ஒரு ஃபுல் ஷாட்டு பார்த்துன்னு கேட்டினா உள்ள அமுக்கிறதுலேருந்து மூச்சு திணறி துடிக்கிறதுலேருந்து அவரால் முடியாமல் எமோஷனல் ஆகி எழுந்து இருக்கிற வரைக்கும் ஒரு ஷாட் அப்படி லைவாக ஷூட் பண்ணியிருப்போம். அது பயங்கரமாக ஒரு பயமான ஷாட்டும் ஹீரோ கையில் சொல்லிட்டோம், ப்ரோ நீங்கள் பாருங்கள் லைட்டாக பிடிங்க, ஃபீல் மட்டும்தான் உங்களுக்கு வரணும், போட்டு ரொம்ப அமுக்கிடாதீங்க, மூச்சு இதுவாகிடும். அவர் எமோஷனல் ஆகி தட்டினார்னு கேட்டினா நீங்கள் வெளியே
ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ரிஸ்கான ஷாட் வந்துட்டு அது ஹீரோ Okay. வந்துட்டு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி அந்த இடுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அவரால் அந்த இது பண்ணாதான் புகை ஸ்மோக் வெளியே போனாதான் அவரால் மூச்சை விட முடியும். அந்த மாதிரி ஒரு Okay. கிரிட்டிக்கலான ஒரு சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வெரி டிஃப்ரெண்டான சீன்ஸ் இந்த எல்லாம் இருக்கு. நெருப்புலயும் வந்து ஒரு லேடி ஓடுற மாதிரி எல்லாம் ட்ரெய்லர்ல பார்த்தோம். ஆமா, அது ஒரு எமோஷனல். அது படம் பாருங்க, கண்டிப்பா Okay. படம் பார்க்கும்போது Okay. தெரியும். அது ஒரு எமோஷனல். அது அதுவும் பார்க்கவே ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கா பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்ப ஃபீலா இருக்கும். ஆனா இந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு ப்ரிகாஷனுக்கு பக்கத்துல டாக்டர் எல்லாம் இருப்பாங்களா சார், இல்ல திடீர்னு ஏதாவது ஒரு ஆக்சுவலா என்னன்னா எமர்ஜென்சினா? அந்த மாதிரி எல்லாம் யாரும் இல்ல. நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால அதை எப்படி சேஃப்டியா பண்ணணும்ன்ற ஒரு பிளான் பண்ணி பண்ணது தான் வந்துட்டு. மற்ற விஷயங்கள் எல்லாம் எல்லாம் எங்க ப்ரீ பிளான் தான் எல்லாமே. ஓகே. ஓகே. அண்ட் அதே மாதிரி இப்ப நம்ம தமிழ் சினிமான்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட டைரக்டர்ஸ், நிறைய புது டைரக்டர்ஸ்லாம் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப புதுமையான ஸ்கிரிப்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ ஒரு காம்படிஷன் இருக்கிற ஃபீல்ட்ல இந்த படமும் வந்து கண்டிப்பா வந்து வேற லெவலா சக்சஸ் ஆகும்னு எந்த விஷயம் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு? புதுசு என்பதை விட நாம எல்லாமே கடக்கிற ஒரு விஷயத்த சொன்னோம்னு கேட்டா எல்லாருக்கும் பிடிக்கும். இல்லாத ஒரு விஷயத்த இருக்குதுன்ற மாதிரி சொல்றதை விட இருக்கிற விஷயம், நம்ம கடக்கிற விஷயம், நம்மள வந்து பாதிக்க அடையிற விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கடக்கிற விஷயத்தை தான் நான் ஸ்கிரிப்டா பிடிக்கிறேன், படின்னு இருக்கேன். அதனால கண்டிப்பா எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஏன்னா பாதிப்பு ஒரு ஃபீல் இருக்குல்ல. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்றோம். இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கொடூரமான ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் செய்தி அது. ஆனா அந்த பொண்ணோட அவங்க வீட்டோட நிலைமை, அந்த அப்பா அம்மாவோட பேரண்ட்ஸோட நிலைமை யோசிச்சு பாருங்க. அந்த புள்ள நம்ம தங்கச்சியா இருந்தா எப்படி இருக்கும் ஃபீல் பண்ணி பாருங்க. அதோட எதிர்காலம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. இந்த சமுதாயத்தில் திரும்ப அவன் நடக்கணும்ல வெளியில. அந்த குடும்பத்துல உள்ளவங்களுடைய பாதிப்பு எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ஒரு பாதிப்பை தான் நான் படம் பண்ணியிருக்கேன். வெளியில இருந்து கேட்கறவங்களுக்கு ஒரு செய்தி, பாதிக்கப்படுறவங்களுக்கு அது ஒரு வழி. அண்ட் டோட்டலா படத்துல வந்து எத்தனை பாட்டு இருக்கு சார்? 3 சாங் இருக்கு. 3 வெரைட்டில இருக்கும். ஒன்னு வந்து கானா சாங், இன்னொன்னு வந்து லவ்வபிள் சாங், இன்னொன்னு வந்து சென்டிமெண்ட் சாங். ஓகே. 3 வேரியேஷன்லயும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் கானா சாங் பார்த்தீங்கன்னு கேட்டா, ஒரு யூஸ்வலா பண்ணாம ஒரு கண்டென்ட்டை சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு கண்டென்ட்டை சொல்லியிருப்போம். குடியை குடிக்காதீங்க, குடியை குடிச்சா அதோட விளைவுகள் என்னன்ற மாதிரி அந்த சாங்ல வந்துட்டு ஒரு கதை சொல்லியிருப்போம். குடிய கெடுக்க முன்னு பாட்டில இருக்கும், தெரிஞ்சுக்கிட்டே ஜனங்க போய் வாங்கி அதை குடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்டில் இருக்கா. அந்த பாட்டே ஒரு அழகான ஒரு கதையை சொல்லும். அண்ட் உங்களோட மியூசிக் டைரக்டர் அஸ்வத் அவர்களை பத்தி வந்து சொல்லுங்க. ஆமா, அஸ்வத் வந்து ஏற்கனவே வந்து எஃப்ஐஆர்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. சூப்பர் மியூசிக் டைரக்டர். என்னுடைய ஃபீல் என்னவோ அந்த ஃபீல் எல்லாமே வந்துட்டு அவரு கேட்டதை வந்து கொடுத்துருக்காரு. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் சாங் வந்துட்டு அவரு கானா சாங் இது வரைக்கும் பண்ணதில்லை. இந்த ஐடியாஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்தேன். அதே மாதிரி வந்துட்டு அற்புதமான ஒரு டீம் கொடுத்தாரு. சொல்லிட்டாரு, சார் இது உங்களுடைய பாட்டு, லவ் பாட்டை வந்து சாங் வந்துட்டு ஹிட் பண்ண வேண்டியது என்னுடைய சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. முழுசா லிரிக் எல்லாமே வந்துட்டு அந்த கானா சாங் எல்லாமே எடுத்துக்கிட்டு நாங்களே வந்துட்டு கானாமிரன் சொல்லிட்டு ஒரு லிரிக் ரைட்டர் வச்சுக்கிட்டு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த சாங் வந்து ஒரு அற்புதமான ஒரு கதையை சொல்லும். சூப்பர் சார். அண்ட் அதே மாதிரி அப்படியே வந்து உங்களோட ஜேர்னி பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம். எப்படி வந்து இந்த சினிமா துறைக்குள்ள வந்தீங்க? முதல்ல டைரக்டர் ஆகணுங்கிற ஒரு ஆசை எப்ப வந்துச்சு? ஆக்சுவலா என்னன்னா, நான் +2 படிக்கும் போதே ஸ்கூலுக்கு போன நாளை விட சினிமாவுக்கு போன நாட்கள் தான் அதிகம். ஒரு படம் கூட நான் விட்டதே இல்லை. ரிலீஸ் ஆக்சுவலா என்னுடைய திருவண்ணாமலை மாவட்டம், வந்தவாசி வட்டம், நல்லூர் கிராமம். சினிமா வாசமே இல்லாத ஒரு கிராமம், நல்லூர் கிராமம். அந்த கிராமத்துல இருந்து ஆக்சுவலா ஒரு 13 கிலோமீட்டர் வந்து நகராட்சி வந்தவாசிக்கு வந்து தான் நாங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தேன். படிக்கும்போது தேட்டர் ஒட்டியே சினிமா தேட்டர். அந்த சினிமா தேட்டர்ல எத்தனை படம் ரிலீஸ் ஆகும் அத்தனை படம் பார்த்துருவோம். நல்ல படமா இருந்தால் ரிப்பீட்டேஷன் பார்த்துருவோம். ஆக்சுவலா +2 எக்ஸாமே எழுத முடியாதுன்ற அளவுக்கு எங்களை வெளியே தள்ளிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு சினிமா மேல வந்துட்டு ஒரு பெரிய வெறி. ஸோ அந்த மாதிரி வெறி இருந்துட்டு இருக்கும்போது புத்தகங்கள் எல்லாம் படிக்கும்போது ஒரு சாதிக்கணுன்ற வெறி அந்த வயசுலேயே வந்துடுச்சு. நம்ம சாதிக்கணும் அப்படின்னும் போது, சாதிக்கணும் போது எந்த விதமான பணபலமோ எதுவுமே வசதி வாய்ப்பு இல்லாதவன் நான் வந்துட்டு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன். ஸோ ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் சாதிக்கக்கூடிய துறை 2 துறை தான். ஒன்று அரசியல் துறை, இன்னொன்று சினிமா துறை. அரசியல பொய் பித்தலாட்டம் எல்லாத்தையும் பண்ணணும். இதெல்லாம் சரி பண்ணி இதெல்லாம் தப்புன்னு சொல்லி சீர்துறை பண்ணக்கூடிய துறை வந்து சினிமா துறை. ஸோ அரசியல் துறையை விட மோசமான துறை எதுவுமே இல்லை. அதனால சினிமா துறையை வந்து நம்ம செலக்ட் பண்ணி இந்த சினிமாவில் வந்து நம்ம ஒரு டைரக்டரா ஒரு கிரியேட்டரா ஜெயிக்கணும் அப்படின்ற வெறி எனக்கு அப்போவே வந்தது.
சினிமா பார்த்து நிறைய படங்கள் பார்த்து வடபழனி எங்க இருக்கு, சாலிகிராமம் எங்க இருக்குன்னே தெரியாது, எட்ரா வண்டியன்னு சென்னைக்கு சென்னை வந்தாச்சு. எங்க இருக்குன்னே தெரியாது. ஒரு இடத்துல ஒரு ரிலேஷன் வீட்டுல வந்து தங்கிட்டேன். வடபழனி எந்த பக்கம் இருக்குன்னே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் வடபழனியில வந்து அட்ரஸ் கேட்டு வந்து இறங்கிட்டேன். எங்க சினிமா இருக்கு, என்ன எது இருக்குன்றது தெரியாம பிளைண்டா நான் அந்த வழியை இன்னும் என் கண்ணுலயே இருக்கு. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான வழி. எவ்வளவு வருஷம் முன்னாடி வந்தீங்க சென்னைக்கு? 97ல வந்தேன். ஆ. ஆனா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் இந்த ஆக்சுவலா. கான்டாக்ட் எல்லாம் ஆமா, பிடிக்க. இப்போ உள்ள சினிமா வேற, அப்போ உள்ள சினிமா வேற. ஆக்சுவலா அப்பெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு சினிமா ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டம். அப்பெல்லாம் என்ன பண்ணுன்னு கேட்டா, மெஸ் இருக்கு இல்லைங்களா, ஆமா. அங்க பாத்துன்னு கேட்டா ஆபீஸ் பாய் வந்து மதிய நேரத்துல மெஸ்ல வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆபீஸ் பாய் கேரியர் எடுத்துட்டு சாப்பாடு எடுத்துட்டு போவான். ஸோ அவன் கேரியர்ல சாப்பாடு எடுத்துட்டு போகும்போது அவன் சைக்கிள்ல போவான், பின்னாடியே நான் ஓடுவேன். ஓ. பின்னாடியே ஓடுனா ஒரு ஆபீஸ்ல அவன் சைக்கிள் நிப்பாட்டிட்டு கேரியர் எடுத்துட்டு உள்ள போவான். அப்போ வெளியே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அந்த ஆபீஸுக்குள்ள இருந்து யார் வராங்கன்னாங்கன்னா, அவங்க வெளியே வந்தாங்கன்னா பயத்தோடு கேட்கணும். வரவர் வந்துட்டு நடிகரா, ப்ரொடியூசரா, இல்ல டைரக்டரா, ஒண்ணுமே தெரியாது. அது உள்ள இருந்து வரவங்கள பார்த்தாவே நமக்கு பிரமையா இருக்கும். அவங்க கையில ரெக்வஸ்ட் பண்ணி, சார் டைரக்டர் யார் சார், என்ன படம் சார் பண்றாங்க, அந்த டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஆபீஸ்க்குள்ள நுழையிற ஃபீல் இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு இல்ல. அன்னைக்கு சினிமா ஆரோக்கியமா இருந்தது மேடம். அன்னைக்கு அவ்வளோ ஆரோக்கியமா இருந்தது. சினிமா மேல அப்படி ஒரு உணர்வுகள் இருந்தது. ஆபீஸ்க்குள்ள நுழையிறது கஷ்டம். அந்த ஆபீஸ்க்குள்ள நுழைந்தா வாய்ப்பு கேட்டு வந்து உட்காந்துங்கிறோம், யாருன்னு தெரியாது. பாக்குறவங்கலாம் டைரக்டர் மாதிரி தெரியும், பாக்குறவங்க எல்லாம் ப்ரொடியூசர் மாதிரி தெரியும். பேசுறதுக்கு பயமா இருக்கும். அப்போ ஒரு டைரக்டர் வந்துட்டு நேரடியா சந்திச்சிட்டோம்னாவே பெரிய சந்தோஷம். இன்னைக்கு டைரக்டர் வந்து நம்ம சந்திச்சிட்டோம், அப்போ நமக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். அவரை சந்திச்சு பேசிட்டு கேட்டா ஈவினிங் வந்து என்ன பாரின்னுடுவாரு. அந்த ஒரு நாள் கடக்கிற சந்தோஷம் இருக்குமே பா, பெரிய, அதெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது. அப்ப ஈவினிங் நம்ம அவரை பார்த்துட்டோம்னு கேட்டா நமக்கு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வாய்ப்பு கிடைச்சிடும் அப்படின்னு அந்த வாசல்லையே காத்துட்டு இருப்போம். ஈவினிங் 4 ஆகும், 5 ஆகும், 6 ஆகும், வரவே மாட்டார். ஐயோ. அப்படியே மன கவலையோடு போவோம், திரும்ப வருவோம். இந்த மாதிரி எத்தனை அலுவலகங்கள், எத்தனை இயக்குனர்கள். ஆக்சுவலா வரும்போதே நான் ஒரு ஸ்கிரிப்ட்ல படிச்சிருக்கேன், பாக்யராஜ் சார் காலில் விழுந்துட்டா நம்மள அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்த்துக்குவார் அப்படின்ற மாதிரி ஒரு சில டைரக்டர்களுடைய பேட்டி படிச்சிருக்கேன். நான் நேராக கிளம்பி வந்ததே முதல்ல பாக்யராஜ் சாரை பார்க்கணும், அவரு கார் விட்டு இறங்கி வரும்போது அவர் காலில் நம்ம விழுந்துட்டா நம்மள அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்த்துக்குவாரு அப்படின்னு நினைச்சுதான் வந்து நான் முதல்ல இறங்கி வந்தோம், பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். ஆனா அவரு காலில் விழக்கூடிய அளவுக்கு அந்த வாய்ப்புகள் கனவு கண்ட மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் காலங்கள் கடந்து நான் பாக்யராஜோட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா கொஞ்ச காலம் அவரோட நான் டிராவல் பண்ணியிருக்கேன். அவரோட பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. சினிமாவில் வந்துட்டு இப்போ ஆடியோ லான்ச் பார்த்துக்கலாம். ஆர்கே செல்மணி சார், ஆர் உதயகுமார் சார், பேரர் சார், எல்லாமே அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஒரு பிடித்த ஒரு பையனா, ஒரு சிஷ்யனா நான் இன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கேன்னா அதுவே வந்து ஒரு பெரிய பாக்கியம். வந்து உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் வேலை, முதல்ல சினிமால ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா அந்த வேலை யார்கிட்ட கிடைச்சது? ஃபர்ஸ்ட் டிவி சீரியல் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் படம் வந்து இயக்குனர் ராதாபாரதி சார், வைகாசி பிறந்தாச்சு இயக்குனர் ராதாபாரதி சார். ஆக்சுவலா ரொம்ப அவரு என்னுடைய குருநாதர்னு சொல்ல போனா, குருநாதர் வந்து ராதாபாரி சார். நான் இன்னைக்கு இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு கேட்டேன்னா, நான் எவ்வளவு கூனி குறுக்கி சினிமாக்குள்ள வந்தனோ, நான் வேலை செஞ்ச படங்களை அத்தனையுமே பார்த்தீங்கன்னு கேட்டேன்னா, நான் அப்படியே ஒரு பயம் இல்லை, ஃப்ரீடமாக தான் நான் வந்துட்டு வேலை பார்த்துருக்கேன். நான் பார்த்த படங்கள் எல்லாமே ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட நெருங்குறதா இருந்தாலும் சரி, ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து பேசுறதா இருந்தாலும் சரி, பயமே இல்லாமல், அச்சம் இல்லாமல், ஒரு கேப்டன்ஷிப், ஒரு டைரக்டரோட எந்த ஃபீல்டில் பண்ணுவாரோ அந்த ஃபீல்டில் தான் வந்துட்டு நான் வந்து படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது காரணம்னு கேட்டால் என்னுடைய குருநாதர் வந்து ராதாபாரி சார். நான் முதல் படம் வரும்போதே என்னுடைய ஆர்வம், என்னுடைய இன்வால்மெண்ட்டு, என்னுடைய டேலண்ட்டு எல்லாமே பார்த்து அவர் எனக்கு கொடுத்த அந்த ஃப்ரீடம் இருக்குல்ல, அவர்கிட்ட நான் ஒரு 4 படம் பண்ணியிருக்கேன். அந்த 4 படம் பார்த்துன்னு கேட்டால் நான் தான் இணை இயக்குனராக ஃபர்ஸ்ட் படத்திலே அவர் அசோசியேட் டைரக்டர். நான் அவ்வளோ ஆக்டிவேட்டாக இருப்பேன். அப்போல்லாம் வந்து ஆர்டிஸ்ட்டு 5-7 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அந்த 7 ஆர்டிஸ்டோட காஸ்டியூம் வந்து நோட் பண்ணணும். இன்னைக்கு மாதிரி போட்டோ இல்லை. இன்னைக்கெல்லாம் வந்துட்டு காதல் இருக்கிற கம்பல் எல்லாம் வரையணும், போட்டுங்கிற காஸ்டியூம் எல்லாம் வரையணும், ஹேர் ஸ்டைல் எல்லாம் வரையணும்.
அந்த உருவத்தை வரைஞ்சி என்ன கம்பல் போட்டிருக்காங்க, என்ன மூக்குத்தி போட்டிருக்காங்க, என்ன வளையல் போட்டிருக்காங்க, என்ன மாதிரி காஸ்டியூமு, ஹீரோ சட்டையை மடிச்சு விட்டுருக்காரா, அதுக்குள்ள எல்லாமே இந்த கேப்புக்குள்ள பார்த்தீங்கன்னா வேற ஒரு படம் நடிச்சிட்டு வருவார். அப்போ அந்த சட்டை பார்த்தீங்கன்னு கேட்டினா அடுத்த கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னு கேட்டினா சட்டையை மடிச்சு விட்டுருக்காரா, ஃபுல் போட்டிருக்காரா, இப்படி ஒவ்வொரு விஷயமும் வந்துட்டு நோட்டு புத்தகத்தில் வரையணும். அது அந்த சீனை 6 மாதம் கழிச்சு கூட எடுப்பாங்க. திரும்ப 6 மாதம் வரும்போது அந்த கெட்டப் அப்படியே சொல்லணும். இன்னைக்கு கேமரா இருக்கு, வீடியோ இருக்கு, ஸ்டில் இருக்கு, நீ ஜூம் பண்ணி பார்த்துக்கிறோம். அன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ கஷ்டமான ஒர்க்கை நான் ஒரு ஆள் அவ்வளோ பர்ஃபெக்டாக பார்ப்பேன். அவர் எனக்கு கொடுத்த அந்த ஃப்ரீடம் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் வேலை செஞ்ச அத்தனை படங்களுமே பார்த்தீங்கன்னு கேட்டால் தைரியமாக துணிச்சலாக யாராக இருந்தாலும் அந்த மாதிரி நிறைய நடிகர்கள்கிட்ட நெருங்க முடியாது. இந்த கோட்டா சீனிவாசராவ் இறந்துட்டார்ல, அவரோட ஒர்க் பண்ண அனுபவங்கள் எல்லாம் ரொம்ப அற்புதமான அனுபவங்கள். அவர்கிட்டலாம் நெருங்கவே முடியாது. கோ டைரக்டர்லாம் கூட போக பயப்படுவாங்க. வந்துட்டு அவர் போனாவே ஒரு மாதிரி கர்ஜிப்பர் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு பயப்படுவாங்க. நான் தில்லா போவேன், நான் தில்லா போயிட்டு சொல்லுவேன், எனக்கு திட்டினா கூட பரவாயில்ல, ஷார்ட்டு தெலுங்கு பேச ஏவே சார் ஷார்ட் ரெடிக்கு வந்து சார், ஷார்ட் ரெடிக்கு வந்துதா அப்படின்ற மாதிரி தெலுங்குல. ஆக்சுவலாக தெலுங்கு தெரியாது. அவரோட இது பண்ணும்போது அப்போ வருவார். அங்கே வந்து ஷார்ட் ரெடி ஆகல் கட்டினா பிடிச்சி அங்கேயே அசிங்கப்படுத்திடுவார். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நடிகர். அவரோட ஒரு சிவாஜி கணேசன் சாரோட நான் வந்து வேலை செஞ்சதில்லை. சிவாஜி கணேசன் மாதிரி ஒரு நடிகர் அவர். அவருடைய வரலாறுகள்லாம் படிக்கும்போது அப்படியாப்பட்ட ஒரு நடிகர்களோட எல்லாம் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். சூப்பர், நல்ல அனுபவங்கள் அதெல்லாம். ஆக்சுவலா இவ்வளோ நிறைய நடிகர்களோட அனுபவம் உங்களுக்கு இருக்கு, நிறைய பேரோட அறிமுகமும் உங்களுக்கு இருக்குங்கும் போது எதனால சார் உங்களோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு இவ்வளோ வருஷங்கள் ஆச்சு? ஏன்னா நிறைய ஆக்டர்ஸ், நிறைய டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அப்பவே மீட் பண்ணிருப்பீங்களா அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபேஸ்லயே? ஆக்சுவலாக முடியாது மேடம். என்னுடைய பேக்ரவுண்டு பார்த்துன்னு கேட்டினா என்னுடைய பழக்க வழக்கங்கள் தான், நம்மளுடைய சூழ்நிலைகள் தான் நம்மளை வந்து உருவாக்குறது. நான் வந்த சூழ்நிலைகள்லாம் பார்த்துன்னு கேட்டினா எல்லாமே நான் வறுமைன்னு கேட்டால் என்னை சுற்றி இருக்கவங்கலாம் வறுமையாக வருமே, புரியுதுங்களா? நம்முடைய கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அந்த கான்ட்ராக்ட் தான் நம்மளை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு கொண்டு போவோம். எங்களுக்கு எந்த விதமான கான்ட்ராக்டும் இல்லை. ரொம்ப லோ பீப்புள், ஏழ்மையான ஃபேமிலி, என்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் அது சார்ந்தே இருக்கும். அப்போ நான் எப்படி ஒருத்தவங்களை பிடிச்சி ஒருத்தவங்களை போயிட்டு பார்க்க முடியும், புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த வறுமை தான். ஓகே. ஸோ நீங்க நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 20 வருஷம் மேல ஆயிடுச்சு அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து. ஸோ இந்த 20 years ஆஃப் ஜேர்னில சினிமா உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு. அதாவது சகிப்புத்தன்மை. முதல்ல ஒரு மனுஷனுக்கு வேண்டியது வந்து சகிப்புத்தன்மை. அந்த சகிப்புத்தன்மை என்னன்னு கேட்டா சினிமா கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த சகிப்புத்தன்மை இல்லாதவன் யாருமே சினிமாவில் வந்து நிற்க முடியாது. இத்தனை வருஷம் நான் கடந்து நிற்கிறேன்னு கேட்டேன்னா அது சகிப்புத்தன்மை, பொறுமை, நிதானம். எவ்வளோ இழப்புகள், அத்தனை இழப்புகள் எல்லாம் கடந்து வந்து நீ நிற்கிறேன்னு கேட்டினா இழப்பு ரொம்ப சாதாரணமான இழப்புகள் இல்லை. அவ்வளோ இழப்புகள் எல்லாம் கடந்து தான் இன்னைக்கு வந்து நிற்கிறேன். உண்மையை சொல்லப்போனால் ஒரு விஷயமே போதும். இன்னைக்கு எனக்கு வீட்டு வாடகை கட்டுறாங்கன்னு கேட்டால் எங்கள் அம்மா வயசு 70. அவங்க வீட்டு வேலைக்கு போயிட்டு தான் இன்னைக்கு எனக்கு வீட்டு வாடகை கட்டிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்படியாப்பட்ட சூழ்நிலையிலிருந்து நான் படம் பண்ண வந்திருக்குன்னு கேட்டா எவ்வளவு பெரிய போராட்டமா இருக்கும் பாருங்க. ஆமா. அப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் பார்க்கும்போது என்னடா இது சினிமா வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இல்லையே, இது ஆக்சுவலா டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு, இந்த ஃபீல்டே வேணாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கா? விரக்தி நிறைய வந்தாலும் வாழ்க்கையில இருப்பது போய் போவதுமே என் தென்னி ஒருத்தருக்கும் தீங்கினை என்னாதுன்றார். பெருத்த தொந்தி தம்பதென்று தாம் இருப்ப நரிப்பே கழுகள் தம்பதென்று தாம் இருக்கான். இந்த உலகத்துல வந்து எதையும் எடுத்துட்டு போறதே இல்லை. இந்த உலகத்துல இந்த பில்டிங் அது இது சொத்து சுகம் கொண்டாடுறோம்ல, எதுவுமே நமக்கு சொந்தமாக போறதில்ல. போகும்போது ஒன்னும் எடுத்துட்டு போறதில்ல. இந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் எதுவுமே நிரந்தரம் இல்லை. எந்த தொழிலுக்கு போனாலும் இந்த கஷ்டங்கள் இருக்கும். அதாவது ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டினா வள்ளுவரே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, நல்லவையாவும் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் சேர்க்கின்றார். இந்த உலகத்துல யோகத்தினுடைய பலனை நீ அனுபவிக்கக்கூடிய நிலைமை உனக்கு இருந்தால் நீ செய்யற கெட்ட நிகழ்வுகள் கூட நல்லதா மாறிடும். உனக்கு அந்த யோகம் இல்லைன்னு கேட்டினா நீ செய்யற நல்லது கூட கெட்டதுல முடிஞ்சிருன்ட்டார். நல்லவையாவும் தீயவாம் தீயவையும் நல்லவாம் செல்வம் சேர்க்கு. அப்படியாப்பட்ட யோகம் எனக்கு இந்த சினிமாவில் நான் டைரக்டர் ஆகணுன்ற யோகம் எனக்கு இருந்தால் அது நடக்கும். அது இல்லைன்னா இல்லைதான். இதே தான். வேற தொழில் பார்த்தாலும் சரி, அந்த யோகத்தை அப்படி இன்னொரு தொழில் அந்த யோகம் இருந்ததுன்னா என்னுடைய கஷ்டங்களுக்கு நம்ம மைண்ட் டைவர்ஷன் பண்ணி அந்த லைனை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும். ஸோ அதெல்லாம் போக விடாம என்ன இந்த சினிமா தான்ட்டு நிற்குதுன்னு கேட்டினா எனக்கு இதுதான், இது கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ தோல்வியோ இதுதான்ன்றது எனக்கு விதி நிர்ணயிச்சிருக்கு. ஓகே சார், உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் வந்து வள்ளுவன் எடுத்து முடிச்சிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்கிரிப்டுக்கான பிளான்ஸ் எல்லாம் என்ன போயிட்டு இருக்கு? ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னு கேட்டால் டோட்டலி வேற மாதிரி இருக்கும். என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம்? எல்லாமே என்டர்டைன்மெண்ட் இருக்கும், அது கொஞ்சம் லவ்வபிளாக இருக்கும்.
அதுலயும் வந்து ஏதாச்சும் ஒரு மாரல் ஏதாவது ஒரு அதுலயும் சொசைட்டிக்காக நிறைய ஆக்ஷன் இருக்கா சார் அந்த ஸ்கிரிப்ட்லயும்? அதாவது ஒன்றும் இல்லை மேடம், எந்த விஷயம் பண்ணாலும் சினிமாவில் வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்த சொல்லும்போது அதில் கருத்தோடு சொல்லணும் மேடம். அதுதான் என்னுடைய ஃபீல். சும்மா ஏதோ வந்தோம் ஏதோ ஒரு வன்மத்தை தூண்டுற மாதிரியோ ஜாதி மதத்தை பற்றியோ அந்த மாதிரி வந்துட்டு இன்னொருத்தவங்களை வந்து ட்விஸ்ட் பண்ணி அடிச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. ஒரு கதை சொல்கிறோன்னு கேட்டால் அதில் சமுதாய கருத்து எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல கருத்தை சொல்லணும். அது ஓடுதோ ஓடலையோ நமக்கு அதெல்லாம் இல்லை. சினிமானா அதான், அந்த துறையில நல்ல விஷயங்கள் மட்டும்தான் சொல்லணும். அதுக்காக தான் இந்த சினிமா துறையே இருந்தது. இன்னைக்கு அது வேற மாதிரி மாறிடுச்சு. ஓகே. நம்ம நல்ல விஷயம் சொல்லணும், அவ்வளவுதான். எந்த Okay. கருத்து, காதல் சொன்னாலும் அதுல ஒரு கருத்து சொல்லணும். அதை வந்து சோஷியல் விஷயங்கள் ஏதாவது சொன்னாலும் அதுல இன்னைக்கு நம்ம பாதிக்கப்படுற ஒரு கருத்து சொல்லணும். அது மட்டும் இருக்கும் Okay. கண்டிப்பா. நீங்க ஏர்லி 2000 வந்த சினிமாவிற்கும் இப்ப 2025ல இருக்கிற சினிமாவிற்கும் என்ன மாதிரி வித்தியாசங்கள்லாம் பாக்குறீங்க? பயங்கர வித்தியாசம். அன்னைக்கு ஒரு டைரக்டர்னா ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும், பயங்கர ரெஸ்பான்ஸ் இருக்கும். அவருக்கு அந்த தொழிலை கற்றுக்கிறதுக்கு ஒரு போராட்டம் இருக்கும். ஈஸியாக ஒரு டிஸ்கஷனில் உட்கார வைக்க மாட்டாங்க. அந்த அவங்க 4 டைரக்டரோடு உட்காந்து பேசும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை ஒரு கரு எடுத்துக்குவாங்க. அந்த கதையை எடுத்துட்டு 4 பேர் 4 ஆங்கிளில் வந்துட்டு பேசுவாங்க. அப்போ அந்த விஷயங்கள்லாம் பிரமையாக இருக்கும். டைரக்டர் ஒரு மோட்டிவேட்டில் வந்து ஒரு சீன் சொல்லியிருப்பார். ஆனால் அந்த டிஸ்கஷன் வரும்போது பார்த்தீங்கன்னு கேட்டால் ஆளாளுக்கு அதை உடச்சி பேசுவாங்க. இல்லை சார் இது இப்படி பண்ணலாம் சார், இல்லை சார் இது இப்படி பண்ணலாம் சார், இப்படி ஆளாளுக்கு ஒரு விஷயம் பேசி அதை பெஸ்ட்டாக ஒரு விஷயத்த கொண்டு வரும்போது அந்த கான்செப்ட் வந்துட்டு காலம் கடந்து நிற்கும். இன்னைக்கு அதுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஓகே. அதுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் இன்னைக்கு டிஸ்கஷனே இல்லை. ஒன் மேன் ஷோ. நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து நீங்க படமா பண்றாங்க. அதனால தான் நிற்கிறது இல்லை. ஸோ ஆக்சுவலாக இது என்னன்னு கேட்டால், நான் எடுத்து என் குடும்பம் மட்டும் பார்த்துக்கக்கூடிய விஷயம் இல்லை, இது சமுதாயம் முழுசும் பார்க்க வேண்டிய விஷயம். அப்போ சமுதாயம் முழுவதுமே இதை ஒரு விஷயத்த வந்து அறின்னு கேட்டால் அந்த விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும், நியாயமான விஷயமா இருக்கணும். அது தான் உணர்த்தை விட தன்னை சுற்றி இருக்கிற 4 பேர் அதை டிஸ்கஷன் பண்ணி ஒரு கான்செப்ட் வரும்போது அது நல்லதாக அமைன்றது என்னுடைய கருத்து. அந்த டிஸ்கஷன், அந்த சினிமா, அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் இன்னைக்கு இல்லை. அது பெரிய வருத்தமா இருக்கு இன்னைக்கு. அண்ட் சார், உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஆக்டர் நம்மளோட ஸ்கிரிப்ட்ல நடிச்சாகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கா? இல்ல கண்டிப்பா இருக்கு. யார்? ரஜினிகாந்த் எல்லாம் வச்சு பல 100 படம் எல்லாம் பண்ணிட்டேன். மைண்ட்லயே வந்து ரெடி அவர் தானே இதுல எல்லாம் ஒரு டைரக்டர் எல்லாருக்குமே இருக்குல்ல. அஜித்தை வச்சு, விஜய் சாரை வச்சோ, ரஜினி சாரை வச்சோ படம் பண்ண எல்லாருக்குமே ஒரு ஃபீல் இருக்குல்ல. அதுவே ஹீரோயினா இருந்தா? ஆமா, இன்னைக்கு டாப்ல யாரு இருக்காங்களோ கண்டிப்பா அவங்கள எல்லாருமே. பட் ஆனா இந்த ஹீரோயின் நான் ஷூட்டிங்ல எல்லாம் பாத்திருக்கேன், இந்த அம்மா வந்துட்டு சூப்பரா இருக்காங்க, சோ இவங்கள நடிக்க வைக்கணும் அப்படின்ட்டு என்னைக்காவது? ஆக்சுவலா நான் ஃபீல் பண்ண நடிகர்கள் எல்லாம் இன்னைக்கு ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க. யார் யார் அவங்களா? அதனால இன்னைக்கு யாரு இருக்காங்களோ பெரிய டாப்ல உள்ள ஹீரோயின் எல்லாம் வச்சு டைரக்ஷன் பண்ணணும்ட்டு கண்டிப்பா அது பெரிய கனவு, ஆசை தான். அப்போ உங்களையும் வந்து நாங்க நடிப்புல எதிர்பார்க்கலாமா? ஏன்னா இப்ப நிறைய டைரக்டர்ஸ் வந்து ஆக்டர்ஸா ஹீரோஸா மாறுறாங்க. உங்களையும் வந்து ஒரு கதையின் நாயகனா எதிர்பார்க்கலாமா? கதையின் நாயகனெல்லாம் வேணா, கண்டிப்பா நடிக்கணும். அதாவது இயக்குனர் வரும் டைரக்ஷன் பண்ணல, முதல்ல ஒரு நடிகன் அவன் நடிச்சாதான் ஒரு நடிகங்கிட்ட வந்துட்டு வேலையை வாங்க முடியும். முதல்ல எல்லா இயக்குனரும் நடிப்புக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவன் இயக்குறான். வந்துட்டு அவனுக்குள்ளுக்குள்ள ஒரு நடிகன் இருப்பான். அவன் ஃபீல் பண்ற விஷயங்கள் தான் வந்துட்டு இன்னொரு பர்சன் கிட்ட வந்து ஒரு நடிகன் கிட்ட வேலை வாங்க முடியுது. அதனால எல்லா இயக்குனருக்குள்ளேயும் ஒரு நடிகன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். அதை சில பேர் வெளிப்படுத்துறாங்க வாய்ப்புகள் கிடைக்கும் போது. கண்டிப்பா எனக்கும் அந்த வாய்ப்புகள் வந்ததுன்னு கேட்டா கண்டிப்பா நானும் நடிப்பேன், ஏதோ ஒரு சின்ன சின்ன கேரக்டர். அண்ட் வள்ளுவன் படம் வந்துட்டு எடுத்து கம்ப்ளீட் பண்ணி ரிலீஸ்க்காக அப்படியே வந்து ஃப்ரெஷ் பேக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உங்களோட டீம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க? உங்களோட சினிமாட்டோகிராஃபர் சுரேஷ் அவர்கள், ஆர்ட் டைரக்டர் சான் அவர்கள். கண்டிப்பா அவங்கள பத்தி ரொம்ப சொல்லி ஆகணும். கேமராமேன் சுரேஷ் பாலா, அவர் பெரிய பெரிய படங்கள் வந்து வெற்றிமாறன் சார் படத்தில் இருந்து அவர் பண்ணியிருக்காரு. இது 5 படம் பண்ணியிருக்காரு. எல்லாம் பெரிய படம், பெரிய கம்பெனி தான். நான் என்ன நினைக்கிறேனோ அதை சூப்பராக எடுத்து கொடுப்பார். வேகமாக இந்த ஸ்பீடுக்கு வந்துட்டு வேற படத்தில் கூட பண்ணியிருப்பாரா என்னன்னு தெரியாது. அவ்வளோ ஸ்பீடுக்கு இப்போ இன்றைக்கி பிளான் பண்ணி இத்தனை சீன் எடுக்கணும்னு பிளான் பண்ணி போனால் அத்தனை சீனை வந்து முடிச்சு கொடுத்துருவார். டென்ஷனாக இருப்பார். டென்ஷனாக இருந்தாலும் கூட சரி, நான் ஃபீல் பண்ணிட்டேனேன்றதுக்காக சரி ஓகே சீக்கிரம் வாங்க, டக்குன்னு வாங்க, இந்த டைம் ஆகிறதுக்குள்ளே எடுத்துடலாம், அந்த மாதிரி ஒரு ஸ்பீடாக ஒர்க் பண்ணி இன்றைக்கி வரையும் பார்த்துன்னு கேட்டால் ஒரு சின்ன படம் பார்க்கும்போது பார்த்துன்னு கேட்டால் உங்களுக்கு பெரிய படத்தோட குவாலிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அற்புதமாக என்னுடைய ஃபீலுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி அஸ்வந்த், முன்னாடியே சொல்லியிருக்கேன், அவர் நான் என்னென்ன ஃபீலுக்கு சாங் போட்டனோ அந்த 3 டியூனுமே வெரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேட்டு பார்த்துக்கலாம் நீங்கள் வந்துட்டு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரீரெக்கார்டிங்கும் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு. சான் லோகேஷ் அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது அன்பு தம்பி எனக்கு.
இந்த படத்துக்கு ரொம்ப கேர் எடுத்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்கள் எடிட்டிங் பார்த்துருக்கலாம். ஆமா சூப்பராக பண்ணி கொடுத்துருப்பாரு. எல்லாருமே ஹோல் டீம் வந்துட்டு நட்பு ரீதியான டீம் தான் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. யாரையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு கிடைச்ச பெரிய காட் கிஃப்ட் எல்லாருமே. ஓகே சார். ஸோ கடைசி கேள்விக்கு வந்தாச்சு. மக்கள் எதனால இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்களே மக்கள் கிட்ட சொன்னீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படம் எல்லாருமே பார்க்கணும். இப்போ எனக்குள்ள ஃபீல் வந்துட்டு சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் வரணும். இது எல்லாரும் ஃபீல் பண்ணுவோம். இப்போ ஒரு சம்பவம் ஒன்று ரோட்டில் நடக்குதுன்னு பார்த்துன்னு கேட்டால் அந்த வேலை நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்ட முறையில் தான் ஃபீல் பண்ணிட்டு போவான். ஆனால் இந்த இந்தியாவில் மட்டும்தான் ஒன்றா சேர்ந்து கொத்தளித்து ஒரு புரட்சி பண்ண மாட்டான். ஆனால் வேர்ல்டு வைடாக பார்த்தா எல்லாருமே அதை செய்வாங்க. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் நாட்டில் நடக்கிற அநீதிகள் எல்லாம் வந்துட்டு கேட்டுட்டு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. இதை யாருமே ஒன்று கூடி அதுக்குண்டான சட்டத்தை எதிர்க்கவோ இல்லை வந்து இந்த சமுதாயத்தில் வந்துட்டு ஒரு நல்ல விஷயங்களை உருவாக்கவோ ஒன்றும் கூடுறதில்லை. ஸோ இது எல்லாருக்குமே வரணும், ஒன்று கூடணும். நாட்டில் நடக்கிற அநீதிகளை எல்லாருமே தட்டி கேட்டு இதை கொண்டு வரணுன்றது என்னுடைய ஃபீல். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அண்ட் இவ்வளோ நேரம் ரொம்ப அழகா ரொம்ப யதார்த்தமா நிறைய விஷயங்கள் உங்களோட சினிமா ஜேர்னி பத்தி சொன்னீங்க. அண்ட் வள்ளுவன் மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ மேடம். நன்றி.